ஒரு தன்னம்பிக்கையுடனும் ஒரு தைரியத்துடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய பொறாமைப்பட்டு சிலர் உங்களுக்கு உங்களது இமேஜை கெடுக்கக்கூடிய சில வகைகளில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவன் அருள் பரிபூர்ணமா கிடைச்சு எல்லாரும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற ஆண்டவனை தினம் பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமாவே இருக்கோம். என்னென்ன ஆச்சரியங்கள் நமது ராசிக்கு இன்றைய தினம் காத்திருக்கின்றன, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்தையும் விரிவாக நமது ராசி பலன் நிகழ்ச்சியில் காண்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை அழுத்தி ஆழ்ந்ததை அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் 25 மார்ச் 2022 வெள்ளிக்கிழமை, பிளவ வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாளுங்க. இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலையை காணும் பொழுது, ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் சந்திர பகவான் உள்ளார். மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 7 ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சனி மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து ஒரு சிறப்பான சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளதால், இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுடைய பிசினஸ்ல, வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும். அதனால இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சிகள் உங்களது வியாபாரம் மூலமா கண்டிப்பா அதிகரிக்குங்க. இன்றைய தினைக்கு நீங்க என்னென்ன எதிர்பார்க்கிறீங்களோ எல்லா விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பறதுனால, ஆஸ் யூஷுவல் நீங்க உங்க வேலைகளை வழக்கம் போல செய்யலாம். மீண்டும் நீங்கள் தடைப்பட்டிருந்த சில விஷயங்களை கூட இப்போ முயற்சி பண்ணலாம். அனைத்து விதமான காரியங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஏற்கனவே நீங்கள் முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிருந்த சில காரியங்களில் கூட இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகள் தரும். எனவே முயற்சி தான் இன்னைக்கு உங்களுக்கு திருவினையாக்குங்கிறத மறந்துடாதீங்க. முயற்சி, உழைப்பு ஆகியவை இன்றைய தினம் உங்களை மிகச்சிறந்த ஒரு நல்ல நிலைக்கு உங்களை லிஃப்ட் செய்யக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைக்கு வயதில் மூத்தவர்களுக்கும் மிகவும் இனிய நாளாகவே அமைவீர்கள். ஆனாலும் இன்றைய தினம் உங்களது உடல்நலன் பற்றி நீங்கள் அதிகமாக கவலை கொள்ள தேவையில்லை. இன்றைய தினம் உடல் நலத்தில் நீங்கள் சிறு உபாதைகள் ஏற்பட்டால் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கும். இன்றைய தினம் வீட்டு பெரியவர்களுக்கு குழந்தைகள் ஜெயிப்பதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைப்பெறும். நீங்கள் எதிர்பார்த்தபடி குழந்தைகள் உங்களை பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள். உங்களது குழந்தைகளுக்கு கிடைக்கும் வெற்றிகள் மூலமாக நீங்கள் பூரிப்படையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சி இன்றைய தினம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதிதாக அசைய சொத்துக்களான வீடு, மனை, நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய சில சூழ்நிலைகள் அல்லது அது குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான நாளாக அமைப்பெறுவீங்க. நீங்க மனதிற்கு பிடித்த வேலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இன்னைக்கு இருக்குங்க. அது இன்னைக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா மனமகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு பொன்னான சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் மிகவும் ஒரு தன்னம்பிக்கையுடனும் ஒரு தைரியத்துடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய தைரியத்தை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. நீண்ட நாட்களாக நீங்கள் ஆரம்பித்து தள்ளி போயிருந்த சில காரியங்களை இப்பொழுது மீண்டும் முயற்சி செய்யலாம். பாதியில் நின்ற பணிகளை இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்க, இன்னும் முடியலைங்க அப்படின்ற மாதிரி சில காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அது ஒரு லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட் எடுத்து அனைத்து காரியங்களையும் இன்றைய தினம் நீங்கள் தயார் பண்ணுங்க. ரெடி பண்ணி நீங்கள் இன்றைக்கு உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பெண்டிங்காக இருக்க அனைத்து காரியங்களிலும் முடிவுகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கும்படி அந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு அருமையான தினமாக மாற்றிக்க முடியுங்க. இன்றைய தினம் முக்கியமாக உங்களுக்கு மறக்க முடியாத உங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல சம்பவங்கள் இன்னைக்கு நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் மனமகிழ்ச்சிகள் ஒரு மறக்க முடியாத நாளாக இன்னைக்கு அமைத்துக்கொள்ள கண்டிப்பாக வழிவகை தருங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பொன்னான நாள்னு கூட சொல்லலாங்க. இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி அதை யோசித்து அல்லது அதை குறித்து நீங்கள் சிந்தனை செய்து மற்றவர்களிடம் விவாதிப்பதை தவிர்த்துறது நல்லதுங்க. எது உங்களுக்கு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும், அதை மட்டும் இன்றைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு. எனவே உங்களது காரியங்களை தேர்ந்தெடுத்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நீங்கள் அமைச்சிக்க முடியுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் பொறுமையுடனும் கனிவுடன் நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் செய்யாதீங்க. பிடிக்காத உடைகளை இன்றைய தினம் நீங்கள் உடுத்த வேண்டாங்க. கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் இல்வாழ்க்கையில் நீங்கள் சில சங்கடங்களை தவிர்த்து கொள்ள முடியுங்க. குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் மனம் கவர்ந்த காதலரிடமும் திருமணமானவர்கள் உங்களது வாழ்க்கை துணையிடமும் எந்த விதமான ஒரு வாக்குவாதமும் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. வாக்குவாதத்தினால சண்டை தான் அதிகமாகுமே தவிர குறையாதுங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் அமைதியாக கனிவோடு பேசுங்க. கண்டிப்பாக உங்களது கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கலினாலும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கக்கூடிய காலம் வரும்போது அவங்க உங்ககிட்ட சாரி, மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இங்கே உருவாக்க முடியும். அதனால அவசரப்படாதீங்க, நிதானமாக செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் நீங்கள் முக்கியத்துவம் இல்லாத சில வேலைகளை இன்றைய தினம் செஞ்சு உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க.
இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுடைய பாஸோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களது ஹையர் அஃபிஷியல் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உங்களது ஆஃபீஸில் ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும், ஒரு புகழ் கூடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. அதனால் உங்களது அலுவலகத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுங்க. அது பார்த்து பொறாமைப்பட்டு சிலர் உங்களுக்கு உங்களது இமேஜை கெடுக்கக்கூடிய சில வகைகளில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்கு. எனவே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருங்கள். உங்களது சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து அனலைஸ் செய்து கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதுக்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் அதிகரித்து காணப்படும். எப்படி ஒரு வீடு வாங்கலாம், எப்படி நம்ம ஒரு இடம் வாங்கி அல்லது மனை வாங்கி அல்லது ஒரு தோட்டம் வாங்குவது போன்றவற்றை குறித்து இந்த சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான நல்ல ஒரு செய்தியாக அது அமையுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு உங்கள் மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் வயலட்டுங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 9ங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் தடைபட்டிருந்த காரியங்கள் இப்பொழுது நடைபெறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்க காரியங்களை இப்போ முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியுங்க. பொறுமையுடன் கனிவுடன் நடந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் அமைச்சிக்க முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு நம்பி கொடுப்பாங்க. அந்த பொறுப்புகளை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக மாற்றி காட்டுவீங்க. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு மாற்றிக்க முடியுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், சக ஊழியர்களாகட்டும், உங்களது கீழ் பணிபுரியும் ஊழியர்களாகட்டும் நல்ல ஒரு கருத்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நம்ம வீடியோவை பார்த்து பயன்படட்டும். மேலும் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.